இன்றைக்கி சுவையான சுட்ட கத்திரிக்காய் கிரேவி செய்யலாம். அதுக்கு ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் ஒளிச்சு வச்சுக்கலாம். 2 தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. கத்திரிக்காயை நல்லா ஆயில் தொடவிக்கலாம். சுற்றியும் நல்லா, அப்போ தான் ரொம்ப கருகாமல் இருக்கும். இதை ஒரு கம்பி வச்சு குத்தி நெருப்பில் சுடணும். அது ஏதோ ஒரு இதை எடுத்துக்கலாம். இது பெரிய கத்திரிக்காய்ங்கிறதுனால ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி அடுப்பை ஆன் பண்ணி அதில் சுற்றி அப்படியே காமிச்சு அது இது பண்ணணும், சுடணும். ஒரே பக்கமாக வச்சிடக்கூடாது. அப்பப்போ கிரில் பண்ணணும். சுற்றி அப்படியே சுட்டு எடுக்கணும் கத்திரிக்காயை. ஒரு பக்கம் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். இதே மாதிரி எல்லா இடமும் அப்படியே திருப்பி காமிச்சு சுடணும். பாருங்கள், இந்த அளவு வந்துடணும். நல்லா இதுலேயே கத்திரிக்காய் வெந்துடணும் ஃபுல்லாக. இந்த அளவு ஓகே. இப்போ இந்த கம்பி எடுத்துடலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வர வரையிலும் வெயிட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தொல்லியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதாவது அந்த உள்ள இருக்கிற சதைப்பகுதி இல்லாமல் மேலே சுட்ட தோலை மட்டும் இந்த மாதிரி எடுக்கணும். அது மேலே இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிற அந்த வெந்ததை தோலை எடுத்துடலாம். ரொம்ப தீ விடாமல் கரெக்டான பக்குவத்தில் எடுத்துக்கணும். எல்லா இதையும் அதே மாதிரி எடுத்துடலாம். இந்த மாதிரி வரும். எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு மேஷர் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் மேஷர் வச்சு இது பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி எல்லாம் குழச்சி விட்டுறலாம். நல்லா பெரிய கத்திரிக்காய்ங்கிறதுனால நல்லா திக் கிரேவியாக வந்துருக்குது. கொஞ்சம் சூடு பொறுத்ததுக்கப்புறம் கையிலேயே மேஷ் பண்ணி விட்றலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். நல்லா கடாய் ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம ஆயில் தேவைக்கு இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்திக்கலாம். நீங்கள் உளுந்த பருப்பும் சேர்த்திக்கிறதுனா சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்துருச்சு நல்லா. இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் நிறையா போடணும். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரையிலும், கண்ணாடி பதத்துக்கு மேலே வர வரையிலும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்தணும். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு, கொஞ்சம் வந்துட்டுருக்கு. நல்லா இப்போ எண்ணெயில் வதங்கும் போது நல்லா ஸ்மெல் வரும். இதோட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கும் போது நல்லா ஸ்மெல் வரும். வெங்காயம் இந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதில் நீங்கள் வேணால் வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம், அல்லது பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் இதில் சாம்பார் தூள் தான் போட போகிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் போட்டு செய்யும்போது கொஞ்சம் கிரேவி டேஸ்ட்டு நல்லா இருக்கும், சுவை. 2 தக்காளி, சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டாலும் போடலாம், போடலைனாலும் ஆப்ஷனல் தான். தக்காளி டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால 2 தக்காளி சின்னதாக போட்டிருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா குழஞ்சி தக்காளி நல்லா எண்ணெயில் வேகட்டும். இப்போது அந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம்.
இது எல்லாம் உப்பெல்லாம் சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரம் அப்படியே வெந்து வந்துடும். இப்போது ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். ஹோம்மேட் சாம்பார் தூள் தான். சாம்பார் தூள் டேஸ்ட் வேணும்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லைன்னா வரமிளகாயோ அல்லது பச்சை மிளகாயோ சேர்த்துக்கலாம். கிரேவி கூடி வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கிறேன். இதுவும் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ வந்து நான் மேட்ச் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை அதில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா அந்த வாசம், அந்த ஓரளவு பச்சை வாசம் இருக்கிறது எல்லாமே போயிடும். கிளறிக்கலாம். கொஞ்சமாக வேணால் நீங்கள் தண்ணி கூட கலந்துக்கலாம். அவ்வளோ கிரேவியோட தன்மையை பொறுத்து கலந்துக்கலாம். இது சுவைக்காக நான் கொஞ்சமாக ஒரு புளி தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் வேண்டான்னா புளி தண்ணி ஸ்கிப் பண்ணிடலாம். தக்காளி டேஸ்ட்டே போதுன்னா விட்டுறலாம். இப்போ சூப்பராக ஒரு நல்ல ஒரு இதில் வந்துடுச்சு. இதில் தயாராகிடுச்சு கிரேவி. இப்போ கொத்தமல்லி தலை தூவி நீங்கள் வந்து சாப்பிட தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.